சமீபத்தில் ஒரு மாநாட்டில் தமிழக முதலமைச்சர் அவர் பேசிட்டு இருந்தார். அந்த பேச்சில் பார்த்தா தமிழ்நாடு முன்னேற்றத்திற்கு நாங்கள் எத்தனையோ திட்டங்கள் நாங்கள் கொண்டு வந்தோம் என்று பேசினார். நான் அதை கூர்ந்து கவனிச்சேன். நான் என்ன திட்டத்தை பத்தி சொல்றாரு? அவர் சொன்ன திட்டங்கள் மகளிருக்கு மாதாந்திரம் உதவித்தொகை 1000 ரூபாய் நாங்க கொடுத்தோம். பொங்கலுக்கு நாங்கள் 1000 ரூபாய் கொடுத்தோம், ஒரு கரும்பு கொடுத்தோம். வெள்ளம் பாதிப்புல நாங்க 6000 ரூபாய் கொடுத்தோம். இதெல்லாம் திட்டம் என்ற பட்டியலில் போடுகிறார் முதலமைச்சர். எனக்கு அது புரியல. மகளிருக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா, மாதம் 1000 ரூபாய் கொடுத்தா அங்க வாழ்க்கை முன்னேறிடுமா? இல்ல பொங்கலுக்கு நீங்க 1000 ரூபாய் ஒரு கரும்பு கொடுத்தா அவங்க வாழ்க்கை ஓஹோன்னு இருக்குமா? இல்ல வெள்ள பாதிப்பு மற்ற மக்களுக்கு 6000 ரூபாய் கொடுத்தா அவங்க அப்படியே வெள்ளத்திலிருந்து மீண்டு வந்துருவாங்களா? இது திட்டம்னு நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. திட்டம்னா எப்படி இருக்கணும்? 108 ஆம்புலன்ஸ் உயிரை காப்பாற்றுகின்ற திட்டம், கோடிக்கணக்கான உயிரை காப்பாற்றுகின்ற திட்டம், அது திட்டம். தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் உலகத்திலே மிகப்பெரிய பொது சுகாதாரம் என்று ஐநா சபை பாராட்டுகின்ற திட்டம், இது திட்டம். இதெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி இந்தியாவுக்கு கொண்டு வந்த திட்டங்கள். இதுதான் உண்மையான திட்டம். இதனால் மக்களுடைய வாழ்க்கை மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. கோடிக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான தாய்மார்கள், கோடிக்கணக்கான குழந்தைகள் வாழ்க்கை காப்பாற்றப்பட்டிருக்கிறது. அவங்க வாழ்க்கை மாற்றம் அடைந்திருக்கிறது. இதுதான் உண்மையான திட்டங்கள். இதைத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி செய்ய விரும்புகிறது. தமிழ்நாட்டுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி செய்ய விரும்புகிறது. தமிழக மக்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் மீண்டும் உங்களிடம் சொல்வதெல்லாம் கடுமையாக பணியாற்ற வேண்டும். ஏதோ இந்த ஒரு தேர்தல் மட்டும் கிடையாது. அடுத்த 2 ஆண்டு காலம், அடுத்த 2 மாதம் போதாது, அடுத்த 2 ஆண்டு காலம் கடுமையான பணியாற்றங்கள் வாங்க. நிச்சயமாக நம்முடைய ஐயாவுடைய ஒரு இலக்கை நாம் அடையும். ஒரு இலக்கு, ஐயாவுக்கு பல இலக்குகள் இருக்கிறது. அதில் ஒன்று தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி நடைபெற வேண்டும் என்று ஒரு இலக்கு. எத்தனையோ இலக்குகள் இருக்கிறது. எதுக்கு நாம் ஆள வேண்டும்? மக்களை முன்னேற்ற வேண்டும். தமிழக மக்களை முன்னேற்ற வேண்டும். ஐயா சொன்னார்ல, இன்னைக்கு கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தமிழை தேடி என்று இந்த வயதிலே 8 ஊருக்கு 8 நாளுக்கு போயிட்டு வந்தார். ஆனா தமிழை வச்சு ஆட்சிக்கு வந்த கட்சிகள் எல்லாம் நாம் பார்த்தோம். இன்னும் தமிழ் எங்கே தேடிட்டு போயிட்டு இருக்கார் ஐயா? தமிழ் கிடைச்சிருச்சா? இன்னும் தேடிட்டு தான் இருக்கிறோம். இது எப்படி? எவ்வளவு உதாரணங்கள் சொல்லிட்டு வரலாம். பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி அதிகாரம் கிடைத்தால் எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் உண்மையா இருக்கும். நீதிமன்றத்திலிருந்து எல்லாமே தமிழ், படிக்கிறதுல இருந்து ஆராய்ச்சி கல்வி, ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வியில் எல்லாம் உண்மையா தமிழ் இருக்கும். அங்க மற்ற கட்சியெல்லாம் வசனம் மட்டும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா இனி மக்கள் அவர்களை நம்புவதாக எனக்கு தெரியல, நம்புற மாதிரி தெரியல. ஏன்னா அதுக்கு தான் உங்ககிட்ட நான் சொல்றேன், தயாராகுங்கள், தயாராகுங்கள். இது வரும் காலம் நம்முடைய காலம், நம்முடைய காலம். அதற்கு தயாராகுங்கள். பொதுக்குழு உறுப்பினர்களே, நம்முடைய காலம் வந்துவிட்டது. களத்தில் இறங்குங்கள். ஏன்னா நம்முடைய கட்டமைப்பு போல் எந்த கட்சியும் வைத்தது கிடையாது. நம்முடைய இலக்கு ஏதோ 10 மக்களவை தொகுதியிலும் 60 சட்டமன்ற தொகுதியிலும் கிடையாது. நம்முடைய இலக்கு 40 மக்களவை தொகுதி, புதுவை உட்பட 40 மக்களவை தொகுதியிலும் 234 சட்டமன்ற தொகுதியிலும் தான் நம்முடைய இலக்கு.
அதில் சிறப்பு கவனம் ஒரு சில பகுதியில். ஏன்னா இன்னைக்கு மக்கள், அனைத்து தரப்பு மக்களும் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். நம்ம இவ்வளோ சொன்ன சாதனைகள்லாம் சொல்லியிருக்கிறோம். இந்த தீர்மானத்தில் பாரு எவ்வளோ பிரச்சனைகள். 10.5 விழுக்காடு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு, ஆன்லைன் கேம்பிளிங் தடை பண்ணணும், மது விலக்க கொண்டு வரணும், டெல்டா பகுதியில் பிரச்சனைகள், இழப்பீடு கொடுக்கணும், மேகதாதான, அப்புறம் முல்லை பெரியாரான பிரச்சனை, இப்படி எல்லாம், அப்புறம் சிப்காட் பகுதியில், என்எல்சி பகுதியில் விவசாய நிலத்தை அழிக்கக்கூடாது. இப்படி எல்லாம் எந்த கட்சிங்க களத்தில் இறங்கி போராடிட்டு இருக்குது? நம்ம கட்சி மட்டும்தான். வேற யாருக்கும் என்னன்னு கூட தெரியல, என்னன்னு கூட அவங்களுக்கு கவலை கிடையாது. அடையாள அரசியல், காட்சி அரசியல், அடையாள அரசியல், விளம்பர அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற கட்சியின் மத்தியிலே உண்மையான அரசியல், மக்களை நோக்கிய அரசியல் நாம் செய்து வருகின்றோம். அந்த அங்கீகாரம் மக்கள் நமக்கு கொடுக்க தயாராக இருக்கின்றார்கள். அதற்காகத்தான் நான் சொல்கின்றேன், பாட்டாளி சொந்தங்களே, தயாராகுங்கள், தயாராகுங்கள். இனி வரும் காலம் நம்முடைய காலம், நாம் ஆளுகின்ற காலம் வந்துவிட்டது. அதற்கு முன்னோட்டம் தான் இப்போ இருக்கின்ற மக்களவை தேர்தல். தேர்தலில் மருத்துவர் ஐயா அவர்கள் உடைய முடிவு எப்போ, என்ன செய்ய இருக்கின்றோம், கூட்டணி, அந்த கூட்டணி எப்படி நாம் செல்ல இருக்கின்றோம் என்று ஐயா முடிவு செய்ய இருக்கின்றார்கள். அது எந்த முடிவு இருந்தாலும் சரி, அதை நாம் இறங்கி பணியாற்ற வேண்டும். காரணம், நம்முடைய இலக்கு, ஒரு இலக்கு இன்னும் 2 ஆண்டு காலத்தில் இருக்கிறது. அதற்கேற்ப வியூகங்களை இந்த தேர்தலில் நாம் அமைப்போம். எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது, எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது. நம்முடைய மீண்டும் சொல்கின்றேன், நம்முடைய இலக்கு 2026. அதில் முன்னோட்டம் இது. அதற்கேற்ப வியூகங்களை நிச்சயமாக ஐயா அவர்கள் அமைப்பார். அதனால் நீங்கள் வந்திருக்கின்ற பாட்டாளி சொந்தங்களே, தயாராகுங்கள், களத்தில் இறங்குங்கள். அடுத்த 2 மாதம் மட்டுமில்லை, 2 ஆண்டு காலம் நாம் கடுமையாக பணியாற்றி ஐயாவுடைய கனவை நாம் நினைவாக்குவோம் என்று நன்றியோடு அமர்கின்றேன். வணக்கம்.